நெஸ்டட் டிக்ஷனரி, அதாவது ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இன்னொரு டிக்ஷனரி எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேம் அப்படிங்கிற கீ எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இந்த நேமுக்கு வேல்யூஸாக இன்னொரு டிக்ஷனரியை நான் எடுக்க போகிறேன். ஸோ இதை தான் நம்ம நெஸ்டட் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த டிக்ஷனரிக்குள்ளே நான் நேம் 1 அப்படின்ட்டு கீ க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே இதுக்கு வேல்யூ அபி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஸோ நேம் 2 அண்ட் தென் இதுக்கு நான் காவ்யா அப்படின்னு வேல்யூவை அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிக்ஷனரிக்குள்ளே இன்னொரு டிக்ஷனரியை நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம நெஸ்டட் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இன்னொரு டிக்ஷனரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, நெஸ்டட் டிக்ஷனரிக்குள்ளே இருக்க ஒரு வேல்யூவை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நேம் அப்படிங்கிறது கீ. ஸோ ஒரு டிக்ஷனரியில் நம்ம கீயை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு நேமை அக்சஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் அந்த நேம் அப்படிங்கிறது நமக்கு இன்சைட் இருக்க ஒரு டிக்ஷனரியை அக்சஸ் பண்ணும். இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு இன்சைட் இருக்க டிக்ஷனரி, அதாவது இன்சைட் இருக்க இந்த டிக்ஷனரி நமக்கு அவுட்புட்டில் இருக்கும். அண்ட் தென் இதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட கீஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ நேம் 1. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நேம் அப்படிங்கிறது இந்த ஹோல் டிக்ஷனரியை பாயிண்ட் பண்ணும். அண்ட் தென் அந்த டிக்ஷனரிக்குள்ளே நமக்கு நேம் 1 அப்படிங்கிற கீயை அக்சஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நமக்கு இந்த கீ வேல்யூ பேரை இது ரெப்ரசன்ட் பண்ணும். இதை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் அவுட்புட்டில் நமக்கு அபி அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. இப்படி தான் ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இருக்க வேல்யூஸை நம்ம அக்சஸ் பண்ணணும். இன்கேஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேல்யூஸ் நமக்கு லிஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்மளால் கீ வேல்யூ யூஸ் பண்ண முடியாது. அதாவது என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கீ வேல்யூ பேர். ஸோ டிக்ஷனரியை நம்ம கீயை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிற கீயை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த நேம் அப்படிங்கிற கீ இந்த ஹோல் லிஸ்ட்டையே ரெஃபர் பண்ணும். பட் ஒரு பேசிக்கான லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு வேல்யூ நம்ம அக்சஸ் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு இண்டெக்ஸ் வேணும். ஸோ இங்கே லிஸ்ட் வேல்யூவாக இருக்கனால நம்ம இதுக்கு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு அக்சஸ் பண்ணோம். அதுக்கு தான் நம்ம இங்கே நேம் அப்படிங்கிற கீயை யூஸ் பண்ணுறோம். ஸோ நேம் அப்படிங்கும்போது அந்த கீ நமக்கு ஒரு ஹோல் லிஸ்ட்டை தரும். அண்ட் தென் அந்த லிஸ்ட்லேருந்து நம்ம 0th பொசிஷன் வேல்யூவை எடுக்கிறோம். ஸோ இந்த கோடை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு அவுட்புட்டில் அபி அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வேல்யூஸை மேனிப்புலேட் பண்ணலாம். டிக்ஷனரி மெத்தட்ஸ். டிக்ஷனரி நிறைய மெத்தட்ஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அந்த மெத்தட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு டி ஈக்குவல் டு ஒரு டிக்ஷனரியை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டி ஈக்குவல் டு ஒரு டிக்ஷனரி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த டிக்ஷனரியில் நம்ம ஒரு சில மெத்தட்ஸை அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடாக நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா கீஸ் அப்படிங்கிற மெத்தடை தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த கோடை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கீஸ் நம்ம டிக்ஷனரியில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு லிஸ்ட் ஆஃப் கீஸாக கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடும் இருக்குது. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் என்னென்ன டிக்ஷனரியில் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணிடும். இதே மாதிரி நமக்கு கிளியர் அப்படிங்கிற ஒரு மெத்தடும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கீ வேல்யூஸ் நம்மளோட டிக்ஷனரிக்குள்ளே இருக்கோ எல்லா வேல்யூவும் அது டெலீட் பண்ணிடும். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு நம்ம கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் நமக்கு எம்டி டிக்ஷனரியை தான் பார்க்க முடியும். இப்படி தான் நமக்கு கிளியர் அப்படிங்கிற மெத்தட் ஒர்க் ஆகுது. டிக்ஷனரியை நம்ம டைரெக்டாக ஒரு ஃபார் லூப்பில் நம்ம ஐட்ரேட் பண்ணலாம். அதனால் ஃபார் ஐ இன் டி அப்படிங்கிறத டைரெக்டாக கொடுத்துட்டு அண்ட் தென் பிரிண்ட் ஐ அப்படிங்கிறத நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நேம் ஏஜ் இயர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். அதாவது இந்த ஃபார் லூப் என்ன பண்ணும் அப்படின்னா கீயை ஒன்று ஐட்ரேட் பண்ணும். அந்த கீஸை நம்ம யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம இங்கே அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் அகரம் டெக்குடன். நன்றி.